Good evening, all of you. Good evening, ma'am. Okay. Slide visible இருக்கா? Voice audible இருக்கா? இருக்கு மேம். ஓகே மேம். அப்ப இவ்வளவு நேரம் நான் பேசுனது உங்களுக்கு யாருக்குமே கேட்கலையா? கேட்சி மேம். நோ மேம், இப்பதான் கேக்குதுங்க மேம். இவ்வளவு நேரம் கேட்கல. கேட்கல. இப்பதான் கேக்குது மேம். எங்களுக்கு கிளியரா கேட்டுச்சுங்க மேம். எங்களுக்கு கேட்சி மேம். ஓகே. அப்ப ஏன் நீங்க எல்லாம் ஆன்சர் பண்ணல? சொன்னோம் மேம். அதான் பக்கம் போயிட்டு இருந்தோம் மேம். ஓகே. நீங்க பேசும்போது வரலான்னு வந்தோம். ஆன்லைன் கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகே 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 நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாமா? காயத்ரி மேம் மியூட் பண்ணிக்கோங்க. காயத்ரி மேம் மியூட் பண்ணிக்கோங்க. லோகஸ் டீம் மியூட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ரெக்கார்டிங்ல இருக்கு. நீங்க அன்மியூட் பண்ணீங்கன்னா மத்தவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கும். ஸோ அதனால தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகே. இன்னைக்கு வந்து நம்ம யூனிட் 4 பார்க்க போறோம். உங்களுக்கு சைக்காலஜில யூனிட் 4 இருக்கு. பேப்பர் 2க்கு பேப்பர் 1க்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மோரலஸ் இந்த மோட்டிவேஷன் லேர்னிங்ல இருந்து கண்டிப்பா கொஸ்டின் வரும். லேர்னிங் தியரிஸ்ல இருந்து வரும். மோட்டிவேஷன் தியரில இருந்து கண்டிப்பா கொஸ்டின் வரும். மோட்டிவேஷன் மீனிங் மோட்டிவேஷன்னா என்ன அப்படிங்கறதுல இருந்தும் கண்டிப்பா கொஸ்டின்ஸ் வரும். ஓகேங்களா? ஸோ இந்த கிளாஸ்ல நம்ம தெளிவா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஊக்கம். ஊக்கம் அப்படிங்கறத நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா மோட்டிவேஷன் சொல்லுவோம். அதுக்கு முன்னாடி அதாவது மோட்டிவேஷன்னா என்னன்னு பாக்குறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அதை நீங்க நோட் பண்ணிக்கோங்க. கையில வந்து ஏதாவது நோட் பேட் வச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்க நோட் பண்ணிக்கோங்க. வாய்ஸ் வந்து உங்களுக்கு கேட்கலனாலும் தயவு செய்து சொல்லுங்க. ஏன்னா இங்க கொஞ்சம் ரெயினா இருக்கங்காட்டி உங்களுக்கு வாய்ஸ் பிரேக் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே. இப்போ மோட்டிவேஷன் அப்படிங்கறது வேர்டு வந்து லாட்டின்ல இருந்து வந்திருக்கு. சோ இது ஒரு கொஸ்டினா கேட்கலாம். லத்தீன் வார்த்தை தமிழ்ல சொன்னா லாட்டின் வேர்டு என்னன்னு பாத்தீங்கன்னா மோர், MOVER, மோர் அப்படிங்கறதா வந்து லாட்டின் வேர்ட்ல இருந்தா வந்து உங்களுக்கு மோட்டிவேஷன் அப்படிங்கிற வேர்டு வந்து நம்மளுக்கு வந்திருக்கு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா மோட்டிவேஷன் அப்படின்னா என்ன சொல்லலாம் அப்படின்னா இந்த மோரோட மீனிங் என்னன்னா டு மூவ்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. டு மூவ். ஓகேங்களா? சோ லாட்டின் வேர்டான இந்த மோர் MOVERE இந்த மோருங்கிறத அதோட மீனிங் என்ன டு மூவ். அதுல இருந்து தான் வந்து என்ன வேர்டு வந்துச்சுங்களா மோட்டிவேஷன் அப்படிங்கிற வேர்டு வந்துதான் சொல்றாங்க. இதுல இருந்து கொஸ்டின்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பேசிக்கா கொஸ்டின் கேட்கறாங்க அப்படின்னா இதுல இருந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை தாண்டி மோட்டிவேஷன் அப்படின்னா என்னன்னு டெஃபினிஷன் பார்க்கணும் இல்லைங்களா? இது வந்து ஒன்றும் இல்ல நம்மளோட பிஹேவியரை ஓகே ஒரு பர்டிகுலரா லேர்னிங்க்கு வந்துட்டு நம்ம படிக்க வைக்கணும், நம்ம ஒரு விஷயத்த கத்துக்கணும், நம்ம ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு தூண்டுதலா அமையிறது, தூண்டுறது நம்ம விஷயத்த வந்து நம்ம செய்யணும்னு சொல்லிட்டு ஊக்கியா அமையிறது தான் என்ன அப்படின்னா மோட்டிவேஷன் அப்படின்னு ஒரு பேர் கொடுக்குறோம். ஓகேங்களா? சோ அதுதான். அதாவது நம்ம இப்போ ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா என்ன சொல்லுவோம், நம்மளுக்கு எது வந்து இடையூறா இருக்கோ ஒரு செயலை செய்யறதுக்கு எது வந்து தடைப்படுதோ, எதனால வந்து நம்ம அந்த நம்மளோட நோக்கமோ இல்ல நம்மளோட செயலோ வந்து நடக்காம நிக்குதோ அததான் வந்து என்னன்னு சொல்லுவோம் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரிதான் இங்க மோட்டிவேஷன் அப்படிங்கிறது ஒரு செயலை நீங்க செய்யறதுக்கோ இல்ல நீங்க நினைச்ச ஏம வந்து போய் சேர்றதுக்கோ ஒரு ஊக்கியா அமையறது தான் வந்து என்னன்னு சொல்றோம் மோட்டிவேஷன் சொல்றோம். அதுல வந்து நிறைய டைப்ஸ் இருக்கு, நிறைய தியரிஸ் இருக்கு. ஓகேங்களா? அது எல்லாத்தையுமே நம்ம பின்னாடி அப்பப்ப பார்க்கலாம். இப்ப மோட்டிவேஷனுக்கு க்ரோ அண்ட் க்ரோ என்ன சொல்லியிருக்காங்கிறதா இது வந்து அவர் சொன்ன தமிழ் மீனிங், தமிழ் டெஃபினிஷன், இது இங்கிலீஷ் டெஃபினிஷன். ஓகே. கற்றலின் ஆர்வத்தை தூண்டும் செயலை ஊக்குவித்தல். ஓகே. ஒரு லேர்னிங் வந்துட்டு லேர்னிங் இன்ட்ரெஸ்ட வந்து நல்லா ட்ரிகர் பண்றதா வந்து என்னவா மோட்டிவேஷன் அப்படின்னு சொல்றாரு. அது வந்து ஒரு கற்றல் அப்படிங்கிற ஒரு செயலுக்கு வந்து என்னவா இருக்கு, அது வந்து அடிப்படையா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதே தான் இங்கிலீஷ்னு சொல்றாரு. அரோசல் ஆஃப் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் லேர்னிங். நம்மளோட லேர்னிங்கோட இன்ட்ரெஸ்ட வந்து அரோசல் பண்றது. அரோசல் அப்படின்னா ஆர்வத்தை வந்து தூண்டுறது, அதிகப்படுத்துறது அப்படின்னு சொல்றது. ஓகேவா? சோ இதெல்லாம் வந்து இது வந்து லேர்னிங்க்கு ஒரு பேசிக் எக்ஸ்டெண்டா இருக்குங்க வந்து இங்கிலீஷ்ல சொல்றது. இது ரெண்டுமே வந்து யாரு சொன்னது அப்படின்னா க்ரோ அண்ட் க்ரோ. இவரு ஒரு சைக்காலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் ஸ்லைட் போலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஊக்கிகள். இப்போ மோட்டிவேஷன் அப்படின்னு மொத்தமா பார்த்தோம். இது வந்து மோட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. மோட்டிவ்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா ஊக்கிகள் அப்படின்னு சொல்றோம். இப்போ வாய்ஸ் ஆடிபிளா இருக்குல்ல?
எஸ் மேம். எஸ் மேம். ஊக்கிகள் ஊக்கிகள் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இந்த ஊக்கிகள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு ஊக்குவித்தல், அதாவது மோட்டிவேஷன் நடைபெற்று இருக்கும்போது அதுக்கு என்னெல்லாம் வந்து காரணிகள் நம்ம யூஸ் பண்ணுவோம்ல. அதாவது இப்போ வந்து டீச்சர் மோட்டிவேட் பண்ணலாம், இல்ல ஒரு வீடியோ மோட்டிவேட் பண்ணலாம், இல்ல வந்து உங்களோட வீட்ல இருக்கிற ஃபேமிலி சுச்சுவேஷன் உங்களை மோட்டிவேட் பண்ணலாம், இல்ல உங்க குழந்தைகளோட கெரியர் உங்களோட மோட்டிவேஷன் வந்து என்னவா வேணாலும் இருக்கலாம் இல்லைங்களா. பர்டிகுலரா இது மட்டும் தான் உங்களோட மோட்டிவேஷன் இல்ல. உங்களோட மோட்டிவேஷன் வந்து உங்களோட பர்டிகுலர் சுச்சுவேஷனை பொறுத்து நீங்க வந்து எதை மோட்டிவேஷனா பாக்குறீங்க அப்படிங்கிறது தான். அது உங்களோட கைடா இருக்கலாம், அது உங்களோட டீச்சரா இருக்கலாம், இல்ல அது உங்களோட ஹஸ்பண்டா இருக்கலாம், இல்ல அது உங்களோட ஒய்ஃபா இருக்கலாம், யாரா வேணா இருக்கலாம். பட் நீங்க எடுத்துக்கிறது பொறுத்துதான். அததான் வந்து மோட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேங்களா. அதுல வந்து மோட்டிவ்ஸ்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா தால்மன் அப்படின்னு சொல்லி ஒரு சைக்காட்டிஸ்ட் இருக்காரு. அவரு வந்து என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா தால்மன். ஓகே. இலக்குகளை அடைய முனையும் நடத்தைசார் போக்குகளே ஊக்கிகள் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. உங்களோட எய்மை வந்து நீங்க அச்சீவ் பண்றதுக்காக என்னென்ன ஸ்டெப்ஸ் வந்து முன்னாடி எடுத்து வைக்கிறீங்களோ அது எல்லாமே வந்து என்னதான் ஊக்கிகள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே மாதிரி ஹெப் அப்படிங்கிறவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, உயிரை செயல்பட தூண்டும் காரணிகள், அதுக்கப்புறம் வந்து நிகழ்வுகளே வந்து ஊக்கிகள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்ப நீங்க வந்து பசிக்குது அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? சாப்பிடணும் அப்படின்னு இருக்கு. அப்போ உங்களுக்கு பசி ஆகுறதே அதாவது சாப்பிடுறதுக்கான மோட்டிவ் தான் என்னது? அதாவது உங்களோட பசிக்கு மோட்டிவ் தான் என்ன பண்றீங்க? சாப்பிடுறீங்க. இப்ப தண்ணி தாக அடிக்குதுன்னா நீங்க என்ன பண்றீங்க? தண்ணி குடிக்கிறீங்க. சோ உங்கள அது என்ன பண்ணுது அப்படின்னா தண்ணி குடிக்க தூண்டுது. உங்களோட பயாலஜிக்கலா உங்களோட உயிர், அதாவது உங்களோட உடம்பு வந்து எனக்கு தண்ணி வேணும், எனக்கு சாப்பாடு வேணும் அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட கேக்குது. சோ அந்த நீடுக்கு இப்ப வந்து நான் இங்கிருந்து எந்திரிச்சு போய் நான் அந்த இடத்துல இருந்து தண்ணி எடுத்து குடிக்கணும் அப்படின்னு உங்கள வந்து இப்போ ஒண்ணும் இல்ல. உங்களுக்கு வந்து இப்போ நீங்க ஒரு ஆபீஸ்லயோ இல்ல ஸ்கூல்லயோ ஒர்க் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு வந்து இப்போ ஆ லஞ்ச் டைம் விடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நீங்க லஞ்ச் டைமுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு வொர்க் குடுத்துட்டாங்க. அந்த வொர்க் வந்து உங்களால 5 நிமிஷத்துல பண்ண முடியும் அப்படின்னா, நீங்க என்ன பண்ணுவீங்க? அடுத்து நீங்க ஒரு 1 மணிக்கோ, 1:05க்கோ நீங்க லஞ்ச் எடுத்துக்கணும். எனக்கு ரொம்ப பசிக்குது, நான் சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காகவே அவசரமா அந்த 5 நிமிஷத்துல அந்த வேலைய முடிச்சுட்டு, நீங்க அடுத்து நீங்க சாப்பிடுறதுக்காக போவீங்க இல்லையா? ஸ்டெப் எடுத்து வைப்பீங்க இல்லையா? அததான் வந்து இங்க சொல்றாரு. வேற எதுவுமே இல்ல. ஓகே. ரொம்ப போட்டு இந்த டாபிக் எல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. நீங்க பார்க்க வேண்டியது பின்னாடி இருக்கு. ஓகே. இதுல பிரைமரி மோட்டிவ்ஸ் அண்ட் செகண்டரி மோட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லி 2 இருக்கு. பிரைமரி மோட்டிவ்ஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒண்ணும் இல்ல. இப்போ பின்னாடி கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். இல்ல. ஓகே. நோட் பண்ணிக்கோங்க. பிரைமரி மோட்டிவ்ஸ் நான் சொல்றேன். அதை நோட் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு டக்குன்னு ஈஸியா இருக்கும். பிரைமரி மோட்டிவ்ஸ்னா என்னன்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ பிரைமரி மோட்டிவ்ஸ் அப்படிங்கும்போது ஒரு ஃபுட்டு நான் சொன்னது, வாட்டர், இல்லைன்னா வந்து ஆர்கனுக்காக நம்ம ஏதாவது வந்து இந்த எனர்ஜிக்காக ஏதாவது பண்றது, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா டயர்டா இருக்கும்போது ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு தோன்றது, ரெஸ்ட். சரிங்களா. ரொம்ப தூக்கம் வரும்போது நம்மளுக்கு வந்து ஸ்லீப்புங்கிறது தோணும் இல்லையா, அது. அதுக்கப்புறம் வந்து இன்னும் சொல்ல போனா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ஃபண்டமெண்டல் சர்வேன்னு சொல்லி கூட சொல்லலாம், ஃபண்டமெண்டல் சர்வேன்னு கூட சொல்லலாம், ஃபண்டமெண்டல் நீட்ஸ்ன்னு சொல்லிடலாம், கரெக்டா இருக்கும். ஓகே. அதாவது ஒண்ணும் இல்ல, அடிப்படை தேவைகள் நம்மளுக்கு உணவு, குடிநீர், இருப்பிடம், அது மாதிரி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னாவே உங்களுக்கு அடிப்படை தேவைகள் எல்லாமே அதுல வந்துரும். சோ இது எல்லாத்துக்காக நம்ம ஒரு விஷயத்த பண்றோம், அதுக்காக நம்ம வந்து நம்ம மோட்டிவ்ஸ எல்லாமே என்னதான் முதன்மை ஊக்கிகள், பிரைமரி மோட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஃபுட்டு, வாட்டர், ரெஸ்ட், ஸ்லீப், நம்மளோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், நம்ம வந்து ஒரு ரெஸ்ட் ரூம் போகணும்னா ரெஸ்ட் ரூம் போறது, தண்ணி வேணும்னா தண்ணி குடிக்கிறது, சாப்பிடணும்னா சாப்பிடணும், பாடிக்கு ரெஸ்ட் வேணும்னா தூங்கணும்னு நினைக்கிறது, இது எல்லாமே எதுல வருது? பிரைமரி மோட்டிவ்ஸ், அதாவது முதன்மை ஊக்கிகள்ல வருது. இதுவே 2ஆம் நிலை ஊக்கிகள்ல என்னென்ன வருது அப்படின்னா, எனக்கு வந்து ஃப்ரீடம் வேணும், நான் நினைச்ச மாதிரி நினைச்ச ட்ரெஸ்ஸை போட்டு நினைச்ச இடத்துக்கு போகணும் அப்படிங்கிறது வந்து செகண்டரி. அதே மாதிரி எனக்கு வந்து
செக்யூரிட்டி வேணும். நான் செக்யூரிட்டி அதாவது எனக்கு வந்து இந்த பாதுகாப்பு வேணும் நான் எங்க போனாலும் அப்படிங்கிறது. அதே வந்துட்டு எனக்கு வந்துட்டு என்ன வேணும், ஒரு கம்பேனியன்ஷிப் வேணும். எனக்கு வந்து ஒரு நான் எங்க போனாலும் எனக்கு ஒரு ஃப்ரெண்டோ, இல்ல எனக்கு ஒரு கம்பேனியனோ வந்து வேணும் அப்படின்னு நினைக்கிறது. ஸோ அதுக்காக நான் வந்து ஒருத்தர்கிட்ட பேசுறேன், பழகுறேன் அப்படின்னா, அது எல்லாமே என்னது செகண்டரி மோட்டிவ். அதுக்கப்புறம் என்ன சொல்லலாம்? ம் செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் சொல்லலாம். அதாவது இந்த இடத்துல வந்து எல்லாமே நம்ம மாஸ்லோ தியரி பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியா புரியும். அது எல்லாமே வந்து உங்களுக்கு என்ன அப்படின்னா செகண்டரி. அதாவது இந்த பேசிக் நீட தாண்டி நீங்க ஒரு விஷயத்தாக நோக்கி போனீங்கனாவே அதெல்லாம் எதுக்குள்ள வந்துரும் அப்படின்னா செகண்டரி மோட்டிவ்ஸ் குள்ள வந்துரும். ஓகேவா? கைண்ட்ஸ் ஆஃப் மோட்டிவ்ஸ் புரிஞ்சுதா? ஒரு புரியுது. விஷயம் அது இல்லாம நம்ம சர்வை பண்ண முடியாது அப்படிங்கிற பட்சத்துல அது பிரைமரியில வந்துரும். அது இல்லைனாலும் சர்வை பண்ணலாம். ஆனா அது தேவைப்படுங்கிற பட்சத்துல அது செகண்டரியில வந்துருமாங்க மேம். தேவைப்படும் அப்படிங்கிறதுக்காக நம்ம அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறது செகண்டரியில வரும். நீங்க சொன்னது கரெக்ட் தான் மேம். ஓகேவா? நெக்ஸ்ட் போலாமா? ஓகே மேம். ஓகே. முக்கியமா வந்து பாத்தீங்க அப்படின்னா, என்ன நம்ம பார்த்தாலும் தியரி அப்படிங்கிறது ஒண்ணு வந்து நம்மளுக்கு வந்துருது இல்லையா? என்ன டாபிக் பார்த்தாலுமே வந்து என்னென்ன கோட்பாடு, யார் என்ன கோட்பாடு ரிகார்டிங் நம்ம பார்க்குற டாபிக்ல இருந்து குடுத்துருக்கா. அப்ப வந்து கற்றல்னு பார்த்தா அதுல என்னென்ன கோட்பாடு இருக்கு. இப்ப அதுக்கு முன்னாடி நம்ம குரோத் அண்ட் டெவலப்மெண்ட்னு பார்த்தோம். அந்த டெவலப்மெண்ட்ல என்னென்ன கோட்பாடு யார் யார் குடுத்துருக்காங்க. சோ அது எல்லாமே வந்து எதுல வருது? அது மாரி நம்ம இப்ப இங்க என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மோட்டிவேஷன் தியரிஸ் அதாவது ஊக்க கோட்பாடுகள் யார் யார் குடுத்துருக்காங்க. அது இதெல்லாம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்க்க போறோம். இதுல பாத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு நாகராஜன் புக்க பொறுத்தவரைக்கும் இந்த 3 பேர்த்தோட பேர் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. மாஸ்லோவ மட்டும் ரொம்ப எக்ஸ்பேண்டா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. நானுமே வந்து உங்களுக்கு குடுத்திருக்க இந்த ஸ்லைட்ல வந்து மாஸ்லோவ தான் நல்லா எக்ஸ்பிளைனா குடுத்திருக்கேன். பட் ஆனா உங்களுக்கு இன்னுமே வந்து பாத்தீங்கன்னா, ஹல்ல பத்தி கொஞ்சம் வந்து நம்ம இந்த இதுல வந்து கொஞ்சம் பாத்துக்கலாம். ஓகே. ஹல்லையும் பாத்துக்கலாம். மக்டூகலும் வந்து எப்படி குடுத்திருக்காரு அப்படிங்கறத கொஞ்சம் நம்ம ஓரளவுக்கு வந்து பாத்துக்கலாம். மேம் வாய்ஸ் ஆடிபிளா இல்லைங்க மேம். வாய்ஸ் ஆடிபிளா இல்லைங்களா? விட்டு விட்டு வருதுங்க மேம். விட்டு விட்டு வருதாங்க மேம். ஓகே ஓகே மேம். டவர் இருக்க பக்கம் தான் இருக்கேன். கொஞ்சம் மத்தவங்களுக்கு எப்படி எங்களுக்கு இருக்கு? கிளியரா இருக்கு மேம். கிளியரா இருக்குங்க. ஓகே ஓகே. அப்ப வந்து கொஞ்சம் மேம் நீங்க டவர் வந்துக்கோங்க. ஓகே தேங்க் யூ. ஓகே மேம். ஓகே தேங்க் யூ. கொஞ்சம் உங்களோட டவர் பாத்துக்கோங்க. நீங்க கரெக்டா இருக்கீங்களா பாத்துக்கோங்க. என்னோட டவர் இருக்கு. ஓகே மேம். ஓகே. ஓகே இப்ப வந்து மாஸ்லோவோடது வந்துட்டு நல்லா நம்ம தெளிவா பார்க்க போறோம். மாஸ்லோவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா தியரி ஆஃப் ஹைரார்கியல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹைரார்கியல் நீட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. தமிழ்ல பாத்தீங்க அப்படின்னா படிநிலை தேவைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. அதை வந்து நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாவே பார்ப்போம். ஏன்னா இதுல இருந்து உங்களுக்கு கண்டிப்பா கொஸ்டின்ஸ் வரும். மோட்டிவேஷன்ல இருந்து கொஸ்டின் எடுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு மாஸ்லோவை விட்டுட்டு அவங்க போக மாட்டாங்க. கண்டிப்பா மாஸ்லோல இருந்து கொஸ்டின்ஸ் வரும். அது வந்து கிரிட்டிக்கலாவும் வரலாம், அனலிட்டிக்கல் கொஸ்டினாவும் வரலாம். சோ தட் இப்ப பாருங்க மாஸ்லோ வந்து உங்களுக்கு இங்க கொடுத்திருக்கேன். இதுதான் வந்து மாஸ்லோவோட பிக். மாஸ்லோவோட பேரு அதாவது மாஸ்லோவோட தியரிக்கு பேர் எப்படி வந்துருச்சு அப்படின்னா அவர் சொன்ன பேரு வந்து ஆபிரகாம் மாஸ்லோ. சோ அதனால நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா மாஸ்லோஸ் தியரி ஆஃப் ஹைரார்கிக்கல் நீட்ஸ்னு சொல்றோம். இப்ப மாஸ்லோவோட தியரி என்னன்னு கேட்டா அப்படின்னா ஹைரார்கிக்கல் நீட்ஸ் மட்டும் தான் நீங்க சொல்லணும். ஹைரார்கிக்கல் நீட்ஸ் யாரு கண்டுபிடிச்சா யாரு சொன்னா அப்படின்னா மாஸ்லோ தான். ஓகே. இப்ப மாஸ்லோ வந்து அதை சொன்னங்காட்டி மாஸ்லோ சொன்னங்காட்டி அதுக்கு பேர் வந்து மாஸ்லோஸ் தியரி ஆஃப் ஹைரார்கிக்கல் நீட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதாவது மாஸ்லோவின் படிநிலை தேவைகள் அப்படின்னு தமிழ்ல சொல்றாங்க. சாரி. ஓகே. இது வந்து உங்களுக்கு இங்கிலீஷ்ல வந்து நான் இது கொடுத்திருக்கேன். உங்களுக்கு பேக் சைட்ல தமிழ்ல வரும். சோ இன்னும் வரி பண்ணிக்காதீங்க இங்கிலீஷ்ல வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு பின்னாடி வந்து தமிழ்ல வந்து கொடுத்திருக்கேன். இது வந்து உங்களுக்கு பிக்சர் விசிபிள் ஆகுதாப்பா? அதாவது மேம் கொஞ்சம் ஜூம் பண்ணி காமிங்க மேம். ஓகே. விசிபிள் ஆகுதா? ஓகே மேம். நீங்களும் உங்க போன்ல ஜூம் பண்ணிக்கலாம். ஓகே. உங்க போன்ல நீங்களும் ஜூம் பண்ணிக்கலாம். நான் ட்ரை இப்ப பண்ணேன் பாருங்க. மேம் வரல. ஓகே ஓகே. இப்ப வந்து உங்களுக்கு இது மட்டும் வந்து பாத்துக்கோங்க. இது மட்டும் பாத்துக்கோங்க. இதுல இருந்து நம்ம தமிழுக்கு போகும்போது கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியா புரியும். சும்மா இந்த சிம்பிள்ஸ் பாத்தீங்கன்னா ஈஸியா ஞாபகம் வச்சுக்குவீங்க. அதனால இதை கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்க என்ன கொடுத்திருக்காங்க? பிசியோலஜிக்கல் நீட்ஸ் அதாவது அடிப்படை தேவையான நம்ம
சாப்பிடுறது, தூங்குறது, நம்மளுக்கு வந்து தண்ணி குடிக்கிறது, இருப்பிடம் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? அடிப்படை தேவைகள், அடிப்படை வசதிகள்னு சொல்லுவோம். அடிப்படை நீட்ஸ்னா தேவைகள் தான். ஓகே. அதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட்ல வரும். ஓகேங்களா? உங்களோட படிநிலை ஃபர்ஸ்ட்ல வந்து ஒரு குழந்தையாகட்டும், இல்ல ஒரு மனுஷனாகட்டும், அவனுக்கு ஃபர்ஸ்ட் சாப்பாடு 3 நேரம் இருக்கணும். நல்லா வந்து தூங்குறதுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லா நைட்டு தூங்குறதுக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாம மழையா இருந்தாலும் சரி, வெயிலா இருந்தாலும், பனியா இருந்தாலும், குளிரா இருந்தாலும் தூங்குறதுக்கு ஒரு பேசிக்கான ஒரு ஒரு ஒருத்தர் தூங்குற அளவுக்கான இடம் வேணும் இல்லையா? அடுத்தது வந்து என்ன ஆகும் அப்டின்னா, அவங்களுக்கு வந்து செல்ஃபா வந்து இப்போ 1 நேரம் 2 நேரம் சாப்பிட்டு இருக்கிறவனுக்கு 3 நேரம் சாப்பிடணும் அப்படிங்கிற மாரி ஒரு நீட் எல்லாம் இருக்கும் இல்லையா? அந்த நீட் வந்து ஃபர்ஸ்ட்ல வரும். செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, சேஃப்டி நீடு. சேஃப்டி நீடுங்கிறத நான் சொல்றது. அதாவது இப்ப நம்ம இந்த பேசிக்கா இருக்கிறத தாண்டி நம்மளுக்கு வந்து ஒரு வீடு வேணும், ஒரு இடம் வேணும், ஒரு பணம் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம பேங்க் பேலன்ஸ் வேணும். சேஃப்டியா வந்து நம்மளுக்கு இப்போ நான் கடைசி காலத்துல என்ன பண்ணுவேன்? எனக்குன்னு சேர்த்து வைக்கணும்ல, எனக்குன்னு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம யோசிப்போம்ல. அத தாண்டி இப்பல்லாம் எப்படி இருக்குன்னா, அடுத்த மாசத்துக்கு ஏதோ ரூ. 2000 எக்ஸ்ட்ரா எடுத்து வைக்கிறது. அப்படி வந்து யோசிக்கிறாங்க. ஓகே இங்க. அத தாண்டி எங்க போகுது அப்படின்னா, பிலாங்கிங்ஸ் அண்ட் லவ் நீட்ஸ். அதாவது அ எனக்குன்னு எங்க அம்மா, அப்பா இருக்காங்க. எனக்குன்னு எங்க தாத்தா, பாட்டி இருக்காங்க. எனக்குன்னு எனக்குன்னு என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பிலாங்கிங்ஸ் கிட்ட வந்து போகும். இது வந்து லவ் ரிலேஷன்ஷிப் மட்டும் இல்ல. இது வந்து நார்மலா நம்ம வந்து அன்ப எதிர்பார்க்கிறது தான். ஓகேவா? அது வந்து அம்மா, அப்பா அது வந்து ஒரு குழந்தை இப்ப நம்ம இவங்கள எல்லாத்தையுமே வந்து எங்க கொண்டு போய் பிராக்டிஸ் பண்ணுவோம் அப்டின்னா, ஒரு ஸ்கூல் ஸ்டூடண்ட்ட வச்சு நம்ம ஒரு ஸ்கூல் ஸ்டூடண்ட் ஒரு குழந்தை வந்து எப்படி வந்து அது நடந்துக்குது. அதோட அதுக்கு வந்து நம்ம எது மாரி மோட்டிவேஷன் குடுப்போம். அது எதனால வந்து எதெல்லாம் வந்து எதிர்பார்க்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணணும் ஆஸ் அ டீச்சரா. அப்போ ஒரு ஸ்டெப்பா வளருது. ஃபர்ஸ்ட் வந்து படிநிலை 1ல இருக்கிற குழந்தைகளே இருப்பாங்க கிளாஸ் ரூம்ல. சரியா வந்து 3 நேரம் அவங்க வீட்ல சாப்பிட முடியாம, வீட்ல தூங்க கூட இடம் இல்லாம அது மாரி இருப்பாங்க. 2வது அவங்க ஸ்கூலுக்கு வந்துட்டு போறதுக்கு அந்த பஸ்ஸுக்கு ஒரு ரூ. 5 ரூ. 10 குடுக்குறதோ, இல்ல வந்து நார்மலா ஒரு செருப்பு போடுறதோ, அது கூட இல்லாம இருப்பாங்க. 3வது பார்த்தீங்க அப்டின்னா, அம்மா, அப்பா இல்லாம, பாத்துக்கிறதுக்கு யாரும் இல்லாம, ஆர்ஃபன்ஸ்ல வளர்ற குழந்தையோ, இல்ல சித்தி, சித்தப்பா வீட்ல வந்து கொடுமையில வளர்ற குழந்தையோ அவங்கலாம் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாமே என்ன ஆகும் அப்டின்னா, அவங்களோட ஃபுல் ஃபோக்கஸுமே எனக்கு யாருமே இல்ல, என்னை யாரும் பார்க்கல அப்படிங்கிறது தான் இருக்குமோ தவிர, நம்ம சொல்லிக் குடுக்குறதோ, இல்ல நம்ம நம்ம படிக்க வைக்கிறதோ அதெல்லாம் இருக்காது. புரியுதுங்களா? கான்சன்ட்ரேட் அவங்களால அதுல வந்து கவனம் செலுத்த முடியாது. அவங்களோட கவனம் எல்லாமே எனக்கு வந்து இப்படி செருப்பு இல்ல, பேக் இல்ல, எனக்கு வந்து எதுவுமே இல்ல, எங்க அம்மா, அப்பா இல்ல அப்படிங்கிற ஒரு தாட்லயே இருக்கும். அதெல்லாம் தாண்டி இப்ப இதெல்லாம் ஃபில்ஃபில் ஆயிடுச்சு, 3மே ஃபில்ஃபில் ஆயிடுச்சுன்னா எங்க போவாங்க அப்படின்னா, எஸ்டீம். எஸ்டீம பொறுத்தவரைக்கும் இதுல வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, இது அச்சீவ்மென்ட்ன்னு சொல்லலாம், எஸ்டீம்ன்னு சொல்லலாம். அதாவது நான் வந்து ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கணும். நான் வந்து ஒரு 4 பேர் இருக்காங்கன்னா, நான் வந்து லீடரா இருக்கணும். நான் சொல்றத மத்தவங்க கேட்கணும். நான் சொல்றது தான் கரெக்ட்டா இருக்கணும். அப்படிங்கிற மாரி ஒரு இப்ப இந்த 3யும் வந்து பாஸ் பண்ணி வர குழந்தைங்க தான் இந்த ஸ்டேஜ்ல வருவாங்க. இதே வந்து ஏதோ ஒண்ணுல இங்க லேக் ஆகுற குழந்தை அடுத்த ஸ்டேஜ்க்கு போகாது. அதே மாரி காக்னிட்டிவ் நீட்ஸ். காக்னிட்னா அறிவு வளர்ச்சி சொல்லலாம். சோ அறிவு வளர்ச்சி வந்து என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா அது அப்படியே இது எல்லாமே இதாகும்போது, அதுக்கு எஜுகேஷனும் நல்லா கிடைச்சிருக்கும். அறிவு வளர்ச்சியும் கிடைக்கும். அதுக்கப்புறம் ஏஸ்டிக். ஏஸ்டிக் பொறுத்தவரைக்கும் அழகு, அதாவது அவங்கள அவங்களே அழகுபடுத்திக்கிறது மட்டும் இல்லாம, இப்ப கவிதைய பார்த்து ரசிக்கிறது, ஒரு பாட்ட பார்த்து ரசிக்கிறது, சினிமா பார்த்து ரசிக்கிறது, இந்த ஹீரோ இப்படி பண்ணியிருக்கலாம், அந்த ஹீரோயின் இப்படி பண்ணியிருக்கலாங்கிறது எல்லாமே, இது எல்லா நீடும் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு அது கிடைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா, செல்ஃப் ஆக்சுவலேஷன். அந்த இடத்துல வந்து அவங்க அவங்கள தன்னை உணர்தல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? இப்பதான் வந்து அவன் யாரு? அவனுக்கு என்ன வரும்? அவனுக்கு என்ன வராது? அவன் என்ன பண்ணலாம்? அடுத்த 20 வருஷத்துக்கு அவன் என்ன பண்ண போறான்? அப்படிங்கிறது எல்லாமே அதுல தான் வந்து அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, டிசைட் பண்ணுவான். இதுதான் அவர் குடுத்திருக்க ஹைரார்கி. இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு தமிழ்ல இருக்கிறத பார்த்தீங்கன்னா ஈஸியா புரியும். மேம் டோட்டலி ஹவு மெனி மேம்? 7. ஓகே. 7 7 குடுத்திருப்பாரு. ஓகே. இப்ப பார்த்தீங்க அப்படின்னா மேம் அந்த ஸ்லைட்ல அதுக்கும் மேலமே வந்து இருந்துச்சுங்க மேம். அது ஒண்ணும் இல்ல. அது கொஞ்சம் ஒரு அப்டேட்டடா தான். அப்ப இதுக்கப்புறம் வந்து அவன் டிரான்சென்டென்ஷன் என்னன்னா, அந்த மனிதனுக்கு அப்பால் அ இயற்கை தான் வந்து ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாரி ஒரு இதுக்குள்ள ஞானியா போறது. மேம்? ஆ ஞானியா மேம்? அப்படி சொல்ல முடியாது. இது வந்து
அபார்ட் ஸ்பிரிச்சுவல் அபார்ட் வந்து நம்ம எல்லாமே தாண்டி ஒரு இது அப்படின்னு போவோம் இல்லையா? எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்றதும் சொல்ல முடியாது. எனக்கு வந்து கடவுள் தான் எல்லாமே குடுக்குறாருன்னு சொல்ல முடியாது. அது மாரி ஒரு ஸ்டேஜ்க்கு போவாங்க. அதுக்கப்புறம் தான் அது பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. பட் எல்லாருமே இந்த செல்ஃப் ஆக்சுவலேஷனோட நின்றுவாங்க. ஓகே. இது வந்து நான் சும்மா நெட்ல எடுத்தது தான். நீங்க வந்து இத ரெஃபர் பண்ணிக்கோங்க. அதாவது நாகராஜன் என்ன சொல்றாரு? எஸ்கே என்ன சொல்றாருன்னு பாத்துக்கோங்க. எஸ்கே மகள் நாகராஜன் எல்லாம் 7 நிலையோட நிறுத்திட்டாங்க. ஓகேவா? இப்ப நமக்கு கொஸ்டினா வந்துச்சுன்னா 7 தான். மாஸ்லோஸ் 7 தான். ஹைரார்கி நீட்ல எவ்வளவு நீடுனாக்கா 7 தானாங்க மேடம்? 7 தான். 7 தான். 7 தாங்க மேம். சரிங்க மேடம். ஓகே. ஓகே. இப்ப பாத்தீங்க அப்படின்னா, உடல் இயக்க தேவைகள் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த மாரி என்னென்ன சொன்னேங்க? உணவு சொன்னேனுங்களா? ஃபுட் சொன்னேன். உடை, தண்ணீர், சுவாசம், நல்ல ஒரு காத்து, உறக்கம், அதுக்கப்புறம் வந்து நல்ல ஒரு ஜெண்டர் இது எல்லாமே வந்து உங்களுக்கு இருக்கணும் அப்படிங்கிறது தான் வந்துட்டு இந்த இடத்துல. இதுல வந்து அ இந்த இடத்துல இந்த நீர்ல வந்து ஏதாச்சும் வந்து அவங்க அ ஃபில்ஃபில் ஆகாம, அதாவது நல்ல தண்ணியோ, இல்ல நல்ல ட்ரெஸ்ஸோ, இல்ல நல்ல ஃபுட்டோ, இல்ல நல்ல காத்தோ இல்லாம இருந்தாங்க அப்படின்னா, இந்த இடத்துலயே வந்து அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த நெசசரி அவங்களுக்கு அந்த நீட் என்ன அவங்களுக்கு எஜுகேஷன்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, மோட்டிவேட் பண்ணணும் அப்படிங்கிறத இங்க பார்க்கிறோம். 2வது பார்த்தீங்க அப்படின்னா, பாதுகாப்பு தேவைகள். சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி நீட். சேஃப்டி நீட்ல பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப வந்து இந்த பிளாட்ஃபார்ம்ல எல்லாம் வந்து தூங்குவாங்கல்ல குழந்தைங்க. பிளாட்ஃபார்ம்ல, இல்ல ரயில்வே ஸ்டேஷன்ல, பஸ் ஸ்டாண்ட்ல அது மாரி தூங்குறவங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த கொஞ்சம் மிட் ஏஜ்ல இருக்கிற குழந்தைகளுக்கு இன்ஃபேரிட்டி இருந்துட்டே இருக்கும். ஏதாவது ஆயிருமோ? உங்களுக்கு தெரியும் இந்த பாயிண்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணவே வேணாம். நைட் நேரத்துல என்ன நடக்குமோ? அப்படிங்கிற மாரி ஒரு இருப்பாங்க. சோ அந்த பயத்திலே தான் அவங்க அடுத்த நாளும் சர்வே பண்ணுவாங்க. அடுத்த நாள் அவங்க இங்க நம்ம கிட்ட கிளாஸ்ல வந்து உட்கார்ந்தா கூட நம்மனால என்ன பண்ண முடியாது? ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம சொல்லிக் குடுக்குற விஷயத்த அவங்க கிட்ட கொண்டு போய் சேர்த்த முடியாது. ஏன்னா அவங்களுக்கு எல்லாமே பயம். அப்ப நைட்டு போய் நம்ம அங்க தான் தூங்கணும். அப்ப வந்து நம்மளுக்கு எப்படி இருக்குமோ? அப்படிங்கிற ஒரு பயத்திலேயே இருப்பாங்க. சோ சேஃப்டி நீட் அப்படிங்கிறது செக்யூரிட்டி நீட் அப்படிங்கிறது வேணும். சோ அதே மாரி தான் வந்து பாதுகாப்பாக இருக்கணும் பாதுகாப்பு இருக்கணும் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு வந்து தோணும் அப்படின்னு சொல்றாங்க. இதான் செகண்டா வந்து அவரு சொல்றது. 3 பார்த்தீங்க அப்படின்னா 3 வந்து அப்ளிகேஷன். அப்ளிகேஷன் அப்டின்னா அஃபெக்ஷன் சொல்லலாம். அன்பு அன்பு இல்லன்னா உரிமை தேவை அப்படின்னு சொல்லலாம். இப்ப நான் சொன்ன மாரி எனக்கு அம்மா, அப்பா இருக்காங்க. எனக்கு தாத்தா, பாட்டி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு லவ் அஃபெக்ஷன் வந்து எதிர்பார்ப்பாங்க. ஓகே. பிறர் பரிவுக்கு அஃபெக்ஷனுக்கு ஏங்குவதும், பிறரால் நான் வந்து இப்ப வந்து என்னோட குடும்பத்துல நீயும் ஒருத்தன். உனக்கு நான் இருக்கேன் அப்படின்னு யாரோ ஒருத்தர் சொல்றத வந்து அவங்க ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. அவங்களுக்கு அந்த நீடு தான் வந்து 3 ஸ்டெப்ல இருக்கும். ஓகேங்களா? நார்மலுக்கு நம்மள நெறைய பேத்துக்கு வந்து அந்த அம்மா, அப்பா இல்லாமயோ, இல்ல அப்பா இல்லாமயோ, இல்ல அம்மா இல்லாமயோ கொஞ்சம் ஃபீல் பண்ணி வளர்ந்துட்டு இருக்கிற குழந்தைகளுக்கு, அந்த இடத்துல வந்து கொஞ்சம் சஃபர் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது தான் அவரு. அடுத்து 4த் ஸ்டேஜ்க்கு வரவங்க, இந்த 3 ஸ்டேஜையும் தாண்டி வரவங்க தான் 4த் ஸ்டேஜ்ல இருப்பாங்க. அவங்க தான் செல்ஃப் எஸ்டீம்ல இருப்பாங்க. இந்த செல்ஃப் எஸ்டீம் அப்படிங்கிறது வந்து நான் சொன்ன மாரி, நான் இண்டிபெண்டன்ட்டா இருக்கணும். நான் எங்க வேணா போயிட்டு வரலாம். நான் வந்து கான்ஃபிடென்ட் எனக்கு தெரியும். எனக்கு அப்படிங்கிற மாரி ஒரு தன்மதிப்பு தேவை வந்து அவங்களுக்கு தேவைப்படுது. அதுவும் இல்லாம அவங்க யாரு? செல்ஃப் எஸ்டீம் அப்படிங்கும்போது, நான் வந்து யாரு? நான் வந்து எப்படி எனக்கு வந்து நீ வந்து ஒரு ரெகக்னிஷன் குடுக்கணும். எனக்கு ரெஸ்பெக்ட் குடுக்கணும். எனக்குன்னு ஒரு மரியாதை குடுக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே அந்த இடத்துல அவங்க எதிர்பார்ப்பாங்க. ஓகே. 4த் ஸ்டேஜ்ல. அடுத்து 5த் ஸ்டேஜ்ல இருக்கிறவங்க வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அச்சீவ்மென்ட் நீட். முன்னாடியே சொன்ன மாரி அச்சீவ்மென்ட் நீட். அதாவது எனக்கு வந்து நீங்க வந்து என்ன சொல்லணும் அப்டின்னா, எனக்கு வந்து இதெல்லாம் தெரியும். எனக்கு இதெல்லாம் வரும். நீங்க வந்து இதையுமே வந்து அச்சீவ்மென்ட் நீட் அப்படிங்கும்போது நான் தான் ஃபர்ஸ்ட்டா இருப்பேன். நான் தான் வந்து லீடர்ஷிப் பண்ணுவேன். எனக்கு வந்து நான் இது வரும். எனக்கு கட்டுரை வரும். எனக்கு கவிதை வரும். எனக்கு வந்து பேச்சு நல்லா வரும் அப்படிங்கிறது எல்லாமே ப்ரூவ் பண்ணுவாங்க அந்த ஏஜ்ல. அச்சீவ்மென்ட்ல. ஓகே. அடைவு தேவையில்ல. இது ஒரு சில டைம்ல வந்து மார்க்ல கூட ப்ரூவ் பண்ணுவாங்க. நான் சயன்ஸ்ல நல்லா படிக்கிறேன். மேத்ஸ்ல சென்டம் வாங்குறேன் அப்படிங்கிறது எல்லாமே. அடுத்தது அழகுணர்வு தேவைதான் ஏஸ்தெடிக். ஏஸ்தெடிக் பொறுத்தவரைக்கும் அவங்க ரொம்ப இப்ப இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் அவங்க ட்ரெஸ் அழகா போடணும். அவங்கள வந்து இப்போ அவங்க கரெக்ட்டா தலை சீவிக்கணும். கரெக்ட்டா வந்து நெயில்லாம் வந்து கரெக்ட்டா இது பண்ணிக்கணும். அதே மாரி அவங்க செல்ஃப் டிசிப்ளின்னு சொல்லுவோம் இல்லையா? அது எல்லாமே இங்க வந்துரும். அதே மாரி இலக்கிய சுவை அதாவது லிட்டரேச்சர் அதாவது போயம்ஸ், கவிதைகள், பாடல்கள் எல்லாம் படிச்சு அதுல இருக்கிற ரிவ்யூஸ் குடுக்குறது, இல்ல எழுதுறது அதெல்லாமே இங்க வந்து 6த் ஸ்டேஜ்ல அவங்களுக்கு டெவலப் ஆகும். ஓகே. அடுத்து 7த் ஸ்டேஜ்ல தான் வந்து செல்ஃப் ஆக்சுவலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. தன்னிறைவு தேவைன்னு சொல்லுவாங்க. அதாவது
இது தன்னிறைவு தேவை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 3 பார்த்தோம் இல்லைங்களா? பிசியோலாஜிக்கல், சேஃப்டி, அதுக்கப்புறம் வந்துட்டு லவ் அண்ட் பிலாங்கிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு பார்த்தோம். இதெல்லாமே பேசிக் நீட்ஸா இருக்கு. அதாவது ஒரு அடிப்படை தேவையா இருக்கு அந்த குழந்தைக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, ஆ செல்ஃப் எஸ்டீமோ இல்ல அச்சீவ்மென்ட்டோ அதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, செல்ஃப் ஃபுல்ஃபில்மென்ட் நீடா இருக்கு. அதாவது இங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, குரோத் அண்ட் பீயிங் நீட்ஸா இருக்கு இல்லையா? இது வந்து ஒரு ஒரு குழந்தைய வந்து வளர்க்குது. இங்க குடுத்த மாரி என்ன 3 நிலையுமே வந்துட்டு குறைபாட்டை சாரி அடுத்த 4மே வந்து வளர்ச்சி பெற்ற மனிதனின் பண்புகளை முழுமையாக பெற உதவும் தேவையா இருக்கு இல்லைங்களா? அதாவது இந்த 3ம் கிடைச்ச ஒரு மனுஷன ஒரு ஒரு மனுஷனுக்கு ஆல்ரெடி வந்து ஓரளவுக்கு வளர்ச்சி இருக்கு. என்ன வளர்ச்சி? அறிவு வளர்ச்சி இருக்கு. அத வந்து இன்னுமே எக்ஸ்டெண்ட் பண்றதான ஒரு ஒரு ஸ்டெப்பா தான் வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்றா அப்படின்னா, மாஸ்லோ சொல்றாரு. ஸோ மாஸ்லோவோட 7 படிநிலைகள் பார்த்திருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒண்ணு என்ன அப்படின்னா, உடல் இயக்க தேவைகள், பாதுகாப்பு தேவைகள் பார்த்திருக்கோம். இதுல வந்து 4வது படிநிலை என்ன? 5வது படிநிலை என்ன? மொத்தம் 7 இருக்கா? 5 இருக்கா? இல்ல வந்து 7 படிநிலைகளை குடுத்த 7 படிநிலை தேவைகளை வந்து யாரு சொல்லியிருக்கிறா? அப்படின்னு கேட்கலாம். இல்ல ஹைரார்கி வந்துட்டு படிநிலைகள் தேவைகளை வந்து யாரு சொல்லியிருக்கா? அப்படின்னு கேட்கலாம். இல்ல வந்து இப்ப அன்பு உரிமை தேவை படிநிலை பத்தி யாரு பேசியிருக்கா? அப்படின்னும் கேட்கலாம். இல்ல தன்மதிப்பு தேவையில வந்து இதெல்லாம் இருக்கு. இத வந்து எந்த தியரி சொல்லுது? அப்படின்னும் கொஸ்டின் கேட்கலாம். சோ இது எல்லாத்தையும் வளைச்சு, வளைச்சு எப்படி கேட்டாலும், நீங்க இந்த கான்செப்ட்ட புரிஞ்சுக்கிட்டா உங்களால ஆன்சர் பண்ணிற முடியும். ஆனா கொஞ்சம் ஸ்டெப்ஸ பார்த்துக்கோங்க. ஒருக்கா எழுதுங்க. ஒருக்கா வந்து டயகிராம் வரையுங்க. ஓகே. இது மாரி டயகிராம் வந்து உங்களுக்கு ஈஸியாவே கிடைக்கும். உங்களுக்கு புக்ஸ்லயுமே இருக்கும். எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு டெக்ஸ்ட் புக்ல இருக்குங்களா? உங்களோட மெட்டீரியல்ல? பிக்சர் இல்ல மேம். படிநிலைகள் குடுத்துருக்காங்க. ஓகே. இது மாரி பிக்சரே இது மாரி கிடையாது வந்து மேடம். அவரு ஓகே, ஓகே. பிக்சர் வந்து நீங்க நெட்ல போட்டீங்கன்னாவோ, இல்ல உங்ககிட்ட புக் இருந்தாவோ இருக்கும். இதுல வந்து இது மாரி உங்களுக்கு பிக்சர் இந்த முக்கோணம் மாரி பிக்சர் குடுத்துருப்பாங்க. ஸோ இந்த பிக்சர ஒருக்கா நீங்க என்ன பண்ணுங்கன்னா, நோட்ல டயகிராம் பண்ணி தமிழ்ல எழுதுங்க. எழுதி படிங்க. அப்பதான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஓகேவா? சும்மா புக்ல இருக்கிறத அப்படியே வாசிச்சுட்டு போகாதீங்க. உங்களுக்கு அது மறந்துரும். ஸோ இது மாரி எழுதி படிங்க. ஓகேவா? ஓகே. இப்ப மாஸ்லோல ஏதாவது டவுட் இருக்கா? தன்னிறைவு தேவைகள் அந்த லாஸ்ட் மேம். அந்த லாஸ்ட் சைடு எடுத்துங்க. 7th தன்னிறைவு தேவை அப்படிங்கும்போது என்ன அப்படின்னா, இந்த டெஃபிஷியன்சி அதாவது இந்த பேசிக் நீட்ஸ் 3ம் அதுக்கப்புறம் ஒரு 3 நீடு பார்க்குறோம்ல. செல்ஃப் எஸ்டீம், அச்சீவ்மென்ட் நீடு அதெல்லாம் பார்க்குறோம். அதெல்லாமே நிறைவு ஆயிருச்சுன்னா, அவங்க எங்க போயிருவாங்க அப்படின்னா, செல்ஃப் ஆக்சுவலேஷன் அதாவது தன்னிறைவு தேவைக்குள்ள போயிருவாங்களாம். அப்படின்னு மாஸ்டர் சொல்றாரு. இந்த ஃபர்ஸ்ட் 3 நெக்ஸ்ட் 3 இந்த 6மே ஃபுல்ஃபில் ஆயிடுச்சுன்னா அவங்க தான் செல்ஃப் அக்விசிஷன் செல்ஃப் ஆக்சுவலேஷன் ஹை லெவலுக்கு போயிருவாங்க. ஓகேங்களா? ஓகே மேம். அதாவது அப்ப அவங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா, ஒரு பர்சனாலிட்டி டெவலப்மென்ட் இருக்கும், லேர்னிங் இருக்கும். அவங்களுக்கு வந்து ஃபன் அவங்க ஒரு ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். ஃபுல்ஃபில்மென்ட் இருக்கும் அவங்க கிட்ட. அப்படிதானே மேம்? கிரியேட்டிவிட்டி இருக்கும். ஆமா. சேலஞ்சிங் வொர்க்ஸ் எல்லாமே பண்ணுவாங்க. ப்ராப்ளம் சால்விங் தெளிவா பண்ணுவாங்க. சோ இது எல்லாமே அவங்க பண்ணுவாங்க. சோ அதனால அவங்க எங்க போயிருவாங்க அப்படின்னா, செல்ஃப் ஆக்சுவலேஷன்க்குள்ள போயிருவாங்க. இது எல்லா நீடும் அவங்க ஃபுல்ஃபில் ஆயிருச்சு அப்படின்னா தான் 7th ஸ்டேஜ்க்கு போவாங்க. நெக்ஸ்ட் 4 ஸ்டேஜுமே மனித பண்புகளை முழுமை பெற உதவும் தேவைகள் ஆகும்னு போட்டிருக்காங்க. அதாங்க மேம். அந்த 4மே வந்துட்டு நெக்ஸ்ட் அதாவது ஃபர்ஸ்ட் 3மே வந்து அடிப்படை தேவைங்க மேம். ஓகேங்களா? நீட் ஃபார் ஃபண்டமெண்டல் நீட்ஸ். ரொம்ப அடிப்படையா அவங்களுக்கு வந்து சும்மா அம்மா, அப்பா வேணும், பாசம் வேணும்னு நம்புறதோ, இல்ல ஒரு ஃபுட் வேணும், ஒரு இடம் வேணும் தூங்குறதுக்கு அப்படின்னு நம்புறதோ எல்லாமே வந்து அடிப்படை தான். அதுக்கப்புறம் எனக்கு சுதந்திரம் வேணும், எனக்கு அது வேணும், இது வேணும், நான் அப்படி போவேன். எனக்கு மரியாதை வேணும், என்னை நீ பார்த்துக்கணும், என்னை பார்த்து நீ மதிக்கணும், எனக்கு இது தெரியும், அது தெரியும், நான் ப்ரூவ் பண்றது எல்லாமே வந்து அதுக்கப்புறம் அவனோட குவாலிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்றதுதான். அவனுக்கு வந்து ஆல்ரெடி இந்த விஷயம்லாம் தெரிஞ்சிருக்கு. இவன் வந்து இதுல கிரியேட்டிவிட்டில வந்து நல்லா இருக்கான். இவன் வந்து காக்னிட்டிவ் நல்லா இருக்கான் அப்படிங்கிறது எல்லாமே அச்சீவ்மென்ட்ல ப்ரூவ் பண்றான். இது எல்லாமே ஃபர்ஸ்ட்ல இருந்து உங்களுக்கு 6th ஸ்டெப் வரைக்கும் அவனுக்கு கிடைச்சிருச்சுனாவே அவன் செல்ஃப் ஆக்சுவலேஷன் அதாவது தன்னிறைவுக்குள்ள போயிடுறான். ஓகேங்களா?
இன்னும் புரியலையா மேம் உங்களுக்கு? ஓகே மேம் மேம். புரிஞ்சு. ஓகே, நெக்ஸ்ட் புரிஞ்சு போலாமா? போலாம் மேம். ஓகே. மோட்டிவேஷன்ல 2 டைப் மோட்டிவேஷன்ஸ் இருக்கு. இது வந்து உங்களுக்கு புற ஊக்கம், அக ஊக்கம்னு சொல்லுவாங்க. இந்த புற ஊக்கம், அக ஊக்கம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இங்கிலீஷ்ல வந்து இன்ட்ரஸ்டிக்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ரஸ்டிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே. சாரி. வாய்ஸ் ஆடிபிளா இருக்காப்பா? இப்பதான் கேக்குது மேம். எஸ் மேம். ஓகே, ஓகே, ஓகே. இப்ப வந்துட்டு ஒண்ணும் இல்ல. புற ஊக்கம் அப்படின்னு பார்க்கும்போது என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்துட்டு வெளியிருந்து வர்றது. மோட்டிவேஷன் வந்து வெளியிருந்து வரதான் வந்துட்டு புற ஊக்கம்னு சொல்றது. இப்ப வெளியிருந்து வர்றது அப்படின்னா என்ன அப்படின்னா, ஆம், யாராவது வந்து உங்கள பார்த்து கிளாப் பண்றது, இல்ல உன்னால முடியும்னு சொல்றது, இல்ல வந்து நீங்க பண்ணலாம், நீங்க பண்ணக்கூடாது அப்படின்னு ஏதோ ஒரு கமெண்ட் பாஸ் பண்றது, எல்லாமே வந்து எதுல வருது அப்படின்னா புற ஊக்கத்துல வருது. இதுவே அக ஊக்கம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நீங்க செல்ஃபா வந்து என்ன பண்ணலாம்? நான் வந்து எனக்கு வந்து வீடியோ கேம் ரொம்ப பிடிக்கும். நான் வந்து வீடியோ கேம் விளையாடுறேன். இல்ல வந்து எனக்கு வெளிய போயிட்டு ஃபுட்பால் விளையாட பிடிக்கும். ஸோ நான் ஃபுட்பால் விளையாடுறேன்னு சொல்லிட்டு நீங்களே மோட்டிவேட் ஆயிட்டு போவீங்க இல்லையா? அது இல்லன்னா வந்து நான் ஏதோ ஒண்ணு வந்து புதுசா கண்டுபிடிக்கணும். நான் வந்து இந்த அசைன்மென்ட் பண்றதுக்கு இது மாரி இன்னோவேட்டிவா நான் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ளேயே நீங்க மோட்டிவேட் பண்ணுவீங்க இல்லையா? அது எல்லாமே அக ஊக்கத்துல வரும். ஓகே. இத வந்து உங்களுக்கு கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்னு வரும்போது, இப்படி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எப்படின்னா, ஆ இது மாரி வெற்றி, தோல்வி இல்லன்னா வெகுமதி அண்ட் தண்டனைகள் அப்படின்னு சொல்லி குடுத்துட்டு, இது எது மாரி இருக்கும்னு கேட்கலாம். புற ஊக்கமா, அக ஊக்கமா அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த பிடிஎஃப் வந்து ஷேர் பண்றேன். இதுல பெருசா ஒண்ணும் இல்லப்பா. புற ஊக்கம் அப்படின்னா, நீங்க பாராட்டு பெறுறது, பரிசு, சலுகை அளிக்கிறது எல்லாமே வந்துட்டு ஒரு மாணவருக்கு நம்ம குடுக்குறோம் இல்லையா? நம்ம கிட்ட இருந்து அது போகுது அந்த பையனுக்கு. ஸோ அது வந்து புற ஊக்கம்னு சொல்றோம். இது அக ஊக்கம் அப்படின்னா, அவனே வந்துட்டு நான் 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 அவனே என்ன பண்ணுவான், பிடி பீரியட் வர்றதுக்கு முன்னாடியே இப்போ பிரேக்ல ஏதாவது டைம் இருந்தா விளையாட போவான். இல்ல வந்து அவனே வந்துட்டு நான் அத பண்றேன், இத பண்றேன்னு யோசிச்சு அவனே செல்ஃபா பண்றான் அப்படின்னா, அது அக ஊக்கம்ல வந்து வந்துரும். ஓகேங்களா? விளையாடுதல், ஒரு விஷயத்த வந்து அவன் கண்டறியதா இருக்குது. ஒரு ஒரு ப்ராஜெக்ட் அவன் பண்றதா இருக்கட்டும். இல்ல கிரியேட்டிவிட்டியா வந்து செல்ஃப் கிராஃப்ட், ஹேண்ட் கிராஃப்ட் எல்லாம் இருக்கு இல்லைங்களா? அதுதான் கைப்பணி அப்படின்னு சொல்றோம். ஹேண்ட் கிராஃப்ட் எல்லாமே நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க. நீங்க கிளாஸ் எடுத்துட்டு இருப்பீங்க. அவன் புக் சைடுல உட்காந்து டிராயிங் வரைஞ்சிட்டு இருப்பான். அதெல்லாம் அவனே பண்றது. நீங்க வந்து டிராயிங் வரைய சொல்ல மாட்டீங்க. சோ இதெல்லாமே வந்து அக ஊக்கம். இதெல்லாம் கொஞ்சம் நெகட்டிவா இருந்தாலுமே, செல்ஃபா அவனே மோட்டிவேட் ஆயிட்டு அவன் அத பண்றான் இல்லைங்களா? அதுதான் வந்து இங்க சொல்றாங்க. ஓகேவா? ஓகே. இப்ப வந்து மோட்டிவேஷன்ல இவரு குடுத்தது வந்து நான் கவர் பண்ணிட்டேன். யாருன்னா, உங்களுக்கு நாகராஜன் புக்ல இருக்கிறத வந்து மோஸ்ட்லி கவர் பண்ணிட்டேன். ஹல்ல மட்டும் ஒரு டைம் பாத்துரலாம். அத வந்து உங்களுக்கு நாகராஜன்ல வந்து இல்ல. ஹல் மக்டுகள் மேம். ஹல் ஒரே நிமிஷம் இருங்க. அக்டோகல் உங்களுக்கு நாகராஜன்ல இது உங்களுக்கு பிஎட் புக்ல நாகராஜன்ல இது இருக்குதா?
ஓகே. ஹல் டிரைவ் ரிடக்ஷன் தியரி அதாவது குறைப்பு கோட்பாடு அப்படின்னு சொல்லிட்டு ஹல்லோடது ஒண்ணு இருக்கு. அத மட்டும் நான் வந்து கொஞ்சம் சொல்லிடுறேன். மக்டூனல் வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல கூட பார்க்கலாம். ஏன்னா உங்களுக்கு சோர்ஸ் புக்ல வந்து அந்த தியரி இல்ல. சோ இது வந்து நான் வெளிய பார்த்ததுதான். ஹல்லோடதுமே வந்து வெளிய பார்த்ததுதான். சோ அதுலருந்து கொஸ்டின்ஸ் சப்போஸ் வந்துருச்சு அப்படின்னா, பேசிக்கா நீங்க என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. இப்ப மாஸ்லோல நான் உங்களுக்கு சொன்ன ஸ்லைட் சரியா தெரியல மேம். ஸ்லைட் தெரியலைங்களா? இப்போ தெரியுது மேம் தெரியுதுங்க மேம். தெரியுது பழைய மேடம். பாதி கட்டா இருக்கு மேம். கிளியரா தெரியுதுங்க. பாது கட்டா இருக்குன்னா உங்க போன்ல தான் ஜூம் ஏதோ பண்ணி ப்ராப்ளம். இருப்பீங்க. ஜூம் பண்ணி இருப்பீங்க. மினிமைஸ் பண்ணி பாருங்க. போன்ல ஏதாவது Okay, ma'am. பண்ணிருப்பீங்க, Okay, நீங்க okay, பாருங்க. ஓகே. ஹல்ல பொறுத்த வரைக்கும் வந்து டிரைவ் ரிடக்ஷன் தியரி அப்படின்னு ஒண்ணு சொல்லியிருக்காரு. இது வந்து உங்களுக்கு கொஸ்டின்ல வந்து உங்களுக்கு எப்படி கேட்கலாம்னா, உந்த குறைப்பு கோட்பாடுன்னா யாரு குடுத்தா அப்படிங்கறத பேசிக்கஸா தான் கேட்பாங்க. பட் ஆனா சப்போஸ் உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலா கேட்டுட்டாங்க அப்படின்னா, கொஞ்சம் என்னங்கறத மட்டும் சொல்றேன். கான்செப்ட் மட்டும் சொல்றேன். பட் மாஸ்லோ லெவலுக்கு நீங்க டீட்டெயிலா ஹல்ல படிக்கணுமா அப்படின்னா வேணாம். ஓகேங்களா? ஓரளவுக்கு படிச்சா போதும். ஹல்ல பொறுத்த வரைக்கும் சார்லக்ஸ் எல் ஹல் அப்படிங்கிறது அவரோட ஃபுல் நேம். சார்லக் எல் ஹல். ஓகே, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்ப வந்து ஒரு நீட் இருக்கு. அதாவது ஒரு ஹங்கர் இருக்கு, ஒரு தர்ஸ்ட் இருக்கு அப்படின்னாவே, அது வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா, ஒரு பர்சனோட அவங்க அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, மோட்டிவேஷன் அப்படிங்கிறது வந்து நார்மலா வந்து ஒரு உந்துதல். அதாவது என்ன ஏதாவது வந்து நம்மளுக்கு வந்து மோட்டிவ்ஸ் ஊக்கிகள் குடுக்கணும் இல்லைங்களா? அதுவே வந்து நார்மலா வந்து நம்மளோட நெசசரி அதாவது டெய்லி நம்ம சாப்பிடுறது, தூங்குறது, நம்மளுக்கு தண்ணி தாகடிக்கிறது அதுலதான் வந்து மெயினா வந்து இருக்கு. அதுல வந்து எப்படி இருக்கு அப்படின்னா, நம்மளோட ஜஸ்ட் அ மினிட். ஆடியோ கேட்கல மேம். சாப்பிடுங்க. எனக்கு பால் மட்டும்தான். சாரி, ஒண்ணும் இல்ல. நான் தான் மியூட் பண்ணியிருந்தேன். எங்க வீட்டு பூனை வந்து ரொம்ப கத்துது. அது வந்து உங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கும். அதனாலதான். ஓகே, ஓகே. இப்ப நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்? ஓகே, ஹல் ஹல் டிரைவ் ரிடக்ஷன் பத்தி சொல்லிட்டு இருக்கேன். இப்போ வாய்ஸ் ஆடிபிளா இருக்குல்ல? ஓகே மேம். ஓகே, ஓகே. இப்ப பேக்ரவுண்ட்ல ஏதாவது உங்களுக்கு நாய்ஸ் டிஸ்டர்பன்ஸா இருக்காப்பா? நோ மேம். நோ மேம். ஓகே, எதுவுமே ஓகே. இல்ல மேம். கிளீனா இருக்கு. ஓகே, தேங்க்யூ, தேங்க்யூ. ஓகே. அதாவது நம்மளோட ஒரு ஒரு நம்மளுக்கு என்ன மோட்டிவேஷன்னா ஒரு ஒரு பொருளை வந்து நம்மளுக்கு ஒரு பொருளோ இல்ல வந்து ஒரு டிசிஷனோ இல்ல ஒரு எய்மையோ அடையிறதுக்கு தான் நம்மளுக்கு மோட்டிவேஷன் வேணும் அப்படிங்கறத நம்ம இவ்வளவு நேரம் பார்த்துட்டு இருந்தோம் இல்லைங்களா? இவருமே மாஸ்டோவுமே அப்படிதான் சொன்னாரு. உங்களுக்கு பேசிக் கிடைச்சாதான் நீங்க அடுத்ததுக்கு போவீங்க, அதுக்கு அடுத்தது கிடைச்சாதான் நீங்க அடுத்ததுக்கு போவீங்க, அந்த மாதிரி ஒரு 6 ஸ்டேஜஸ் தாண்டாதான் நீங்க 7th ஸ்டேஜ் அடைவீங்க அப்படின்னு சொன்னாரு. இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு டிரைவ் அப்படின்னா என்ன அப்படின்னா தமிழ்ல வந்து உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து இப்ப பசி ஆயிடுச்சு, தண்ணி தாகம் அடிக்குது, பசி ஆயிடுச்சு அப்படின்னாவே நம்ம டென்ஷன் ஆயிருவோம் நார்மலா இல்லைங்களா? அப்போ என்ன சொல்லுவாங்க, ஃபர்ஸ்ட் போய் சாப்பிடு, அதனாலதான் நீ வந்து டென்ஷன் குறைப்ப அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? சோ இப்போ வந்து நம்மளோட டிரைவ் ரிடக்ஷன் அதாவது நம்மளோட அந்த டென்ஷன் அந்த ட்ரிகர் ஆகுறோம்ல, ஒரு விஷயத்துக்கு கோவம் ஆகுறதோ இல்ல வந்து நம்மளுக்கு டென்ஷன் ஆகுறதோ வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம அந்த உடனே நம்ம அந்த அந்த மோட்டிவ வந்து ஃபில்ஃபில் பண்ணும்போது, நம்ம தண்ணி குடிக்கும் போதோ, இல்ல வந்து ஹங்கர வந்து தணிக்கும் போதோ என்ன ஆகுது அப்படின்னா, ரிடக்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்றாரு. சோ ஒரு டென்ஷன் நம்மளுக்குள்ள வந்து அதாவது பயாலஜிக்கலா நம்மளுக்கு வந்து நம்மளோட பாடியில இருந்து வந்து பயாலஜிக்கலா நம்ம பயாலஜிக்கல் நீட்ஸ வந்து நம்ம வந்து ஃபில்ஃபில் பண்ணும்போதே நம்மளோட பயாலஜிக்கல் நீட்ஸ வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும்போதே நம்மளோட டென்ஷன் வந்து ரெடியூஸ் ஆகுது அப்படின்னு சொல்றாரு. ஓகேவா? நம்மளுக்கு இது நம்ம நார்மலா டே டு டே லைஃப்ல வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம்.
கொஞ்சம் தலை வலிக்குது, வயிறு வலிக்குது அப்படின்னா, தண்ணி குடி, தண்ணி பத்தல அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு வந்து ரொம்ப டென்ஷனா இருக்கு. நம்ம பதட்டமா பேசினாவோ, இல்ல ரொம்ப டென்ஷனா பேசினாவோ, சாப்பிட்டியா முதல்ல அப்படின்னு கேட்பாங்க. சோ எதனால அப்படின்னா, இது நம்மளோட பயாலஜிக்கல் நீட்ஸ் வந்து அங்க எதிர்பார்க்குது. அந்த பயாலஜிக்கல் நீட்ஸ்னால தான் நம்ம டென்ஷன் ஆகுறோம். சோ அந்த டென்ஷன வந்து எது ரெடியூஸ் பண்ணுது அப்படின்னா, நம்மளோட அதுக்கு தேவையான இப்ப தண்ணி வேணும் அப்படின்னா தண்ணி, ஃபுட் வேணும் அப்படின்னா ஃபுட். இப்ப தூக்கம் இல்லைன்னா கூட நெறைய பேர் வந்து டென்ஷன் ஆவாங்க. கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டாங்க இல்லையா? சோ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம ஃபில்ஃபில் பண்ணிட்டோம். அந்த மோட்டிவ் வந்து முடிச்சிட்டோம் அப்படின்னாவே, நம்மளோட டென்ஷன் வந்து ரெடியூஸ் ஆகும். இததான் வந்துட்டு உந்த குறைப்பு கோட்பாடுன்னு சொல்லி மெயினா இதுதான் கான்செப்டே ஹல்லோடது. அவ்வளவுதான் சொல்லியிருக்காரு. பயாலஜிக்கல்ல வந்துட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, பயாலஜிக்கல் நீட்ஸ வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டோம்னாவே, நம்மளோட டென்ஷன் ரெடியூஸ் ஆகுது. சோ அதுதான் வந்து குறைப்பு கோட்பாடு அப்படின்னு சொல்றாரு. அதுல வந்து என்னென்ன சொல்லலாம் அப்படின்னா, வாட்டர் குடிக்கிறது. அதாவது தண்ணி தாக அடிச்சோனமே வாட்டர் குடிக்கிறது, பசிச்சோனமே சாப்பிடுறது. அதெல்லாம் அது எல்லாமே இதுல வரும். ஓகேவா? மேக்ரோல்கள் மட்டும் நான் அடுத்தது சொல்றேன். அடுத்த கிளாஸ்ல சொல்றேன். இவரோடது இவ்வளவுதான் கான்செப்ட். ரொம்ப பேசிக் கான்செப்ட். நீங்க பேசிக்கா எடுத்துக்கிட்டீங்கன்னா போதும். ஹல்ல மட்டும் ஒரு கொஸ்டின் டைம் வந்து சொல்லுங்க. உங்களுக்கு மாஸ்லோ மாதிரி சொல்லுங்க மேம். ஹல்லு ஜஸ்ட் ஒரு டைம் அப்படியே குயிக்கா ரிவைஸ் பண்ணி. ஹல் தானே கேக்குறீங்க? எஸ் மேம். இப்போ ஹல் தியரிய பொறுத்த வரைக்கும் அவர் என்ன சொல்றாருன்னா, ரெடியூஸ்ன்னு சொல்றாரு இல்லைங்களா? அதாவது குறைக்கிறது. அந்த ஊக்க குறைப்பு கோட்பாடு, குறைப்பு கோட்பாடு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த குறைப்பு கோட்பாடு எதுல வருது அப்படின்னா, மோஸ்ட்லி வந்து நம்ம பயாலஜிக்கலா டென்ஷன் ஆகுறது வந்து மோஸ்ட்லி எப்படி இருக்கும் அப்படின்னா, பயாலஜிக்கல் நீட்ஸ வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணாதனாலதான் அந்த டென்ஷன் வரும் அப்படிங்கிறது வந்து அவர் சோ பயாலஜிக்கல் நீட்ஸ் ஆன இப்ப பசிக்கிறதோ, இல்ல தண்ணி குடிக்கிறதோ, இல்ல வந்து தூக்கம் வரும்போது தூங்குறதோ, இது எல்லாமே நம்ம டக்குன்னு நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா, இதுக்கு என்ன வரும் இது என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளோட டென்ஷன் வந்து ரெடியூஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாரு. அதனால நம்மளோட கோவம் வந்து என்ன ஆகும்? கோவம், குழப்பம் எல்லாமே குறையும். அந்த குறையறதுக்கு வந்து நம்ம ஒரே ஒரு மோட்டிவ் என்ன அப்படின்னா, தண்ணி தாவடிச்சா தண்ணி குடிக்கிறது, பசிச்சா சாப்பிடுறது. இதுதான் அந்த மோட்டிவே. பெருசா நீங்க ஒண்ணும் பண்ண வேண்டாம். நீங்க அத மட்டும் பண்ணீங்கன்னாவே, உங்களோட பயாலஜி நீட்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகி, உங்களோட டென்ஷன் வந்து ரெடியூஸ் ஆகுங்கிறது அவரோட பேசிக் கான்செப்ட். சின்ன ஒரு கான்செப்ட். ஓகேங்களா? பெருசா எடுத்துக்காதீங்க அவரோட கான்செப்ட. ஹல்ல பொறுத்த வரைக்கும். ஃபர்ஸ்ட் தனக்கு தேவையானது தான் ஃபர்ஸ்ட் முடிக்கலைன்னா அவங்களுக்கு தேவையானதை அவங்க முடிக்காத பட்சத்துல அவங்களுக்கு கோவம் வருது அப்படின்னு சொல்றாங்க. அப்படி கூட எடுத்துக்கலாம். அதாவது பயாலஜிக்கல் நீட்ஸ வச்சு சொல்றாரு. பயாலஜிக்கல் நீட்ஸ்னா என்னது? அடிப்படையா அவங்களோட உடம்புக்கு தேவைப்படுற விஷயங்கள். யாரோ பேசுறீங்க. பட் ஆனா வாய்ஸ் ஆடிபிளா இல்ல. காயத்ரி மேம், நீங்க ஏதாவது பேசணுமா? இல்ல மியூட் பண்ணிக்கோங்க. அன்மியூட் பண்ணிருக்கீங்க. இல்ல மேடம், ஒரு செயலை வந்து குறைக்கிறதுக்காக அவங்க அதை ரிலாக்ஸ் பண்றதுக்காக சொல்றாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்படிதான். தேங்க்யூ மேடம். ஓகே. தமிழ்ந்தி மேம், அன்மியூட் பண்ணிருக்கீங்க. ஓகே, மியூட் பண்ணிக்கோங்க மத்தவங்க. லேர்னிங் போயிடலாம் மேம். ஓகே, மத்தவங்க மியூட் பண்ணிக்கோங்க. ஓகே, லேர்னிங்னா என்னன்னு சொல்லுங்க யாரோ ஒருத்தர். கத்துக்கிறது. ஓகே, தெரிஞ்சுக்கிறது, கத்துக்கிறது, அறிஞ்சுக்கிறது எல்லாமே லேர்னிங் தான் இல்லையா? ஓகே. இப்போ லேர்னிங் ஓகே. நீங்க அசைன்மெண்ட் என்ன அப்படின்னா, லேர்னிங்கோட டெஃபினிஷன் ஒரு 6 டெஃபினிஷன் வந்துட்டு 6 பேர்த்தோட டெஃபினிஷன் வந்து எழுதி போட்டு டெலகிராம் குரூப்ல போஸ்ட் பண்றதா உங்களோட அசைன்மெண்ட். புரிஞ்சுதுங்களா? லேர்னிங்க்கு ஒரு 6 ஆத்தர்ஸ் கொடுத்த டெஃபினிஷன்ஸ். நீங்க தமிழ் எழுதினாலும் ஓகே, இங்கிலீஷ் எழுதினாலும் ஓகே. உங்க கன்வீனியன்ட் அது. ஓகேவா? புரிஞ்சுதா அசைன்மெண்ட் என்னன்னு? புரியுது. ஓகே. லேர்னிங்கோட வரையறை தமிழ்ல சொல்லணும்னா வரையறை வந்து ஒரு 6 ஆத்தர், டிஃபரெண்ட் டைப் ஆஃப் 6 ஆத்தரோட கற்றலை பத்தின வரையறை வந்து எழுதி குரூப்ல போஸ்ட் பண்ணுங்க. நாளைக்கு நான் செக் பண்ணிட்டு தான் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஓகேவா?
ஓகே. தேங்க் யூ. இப்ப வந்து பார்த்தீங்க அப்டின்னா, டெஃபினிஷன் நீங்க நாளைக்கு ஏன்னா நம்ம வந்து நாளைக்கு நாளான்னைக்கு ஒரு 2 நாள் எனக்கு தெரிஞ்சு இந்த டாபிக் கற்றலே போகும். ஏன்னா கற்றல் கோட்பாடுகள் கொஞ்சம் நெறைய இருக்கு. ஆ மெயினா ஒரு 4, 5 கோட்பாடு அதாவது 4, 5 தியரியாவது நம்ம பார்க்கணும். அந்த 4, 5 தியரி பார்க்கும்போது லேர்னிங் நம்ம கொஞ்சம் கிராஸ் பண்ணி போயிட்டே தான் இருப்போம். ஸோ அதனால நீங்க நாளைக்கு நீங்க பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் நாளைக்கு நான் லேர்னிங்க பத்தி தியரி பத்தி சாரி டெஃபினிஷன் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இன்னுமே ஈஸியா இருக்கும். ஸோ ஒரு 6 டெஃபினிஷன் ஒருத்தர் எழுதுனதையே பார்த்து பார்த்து காப்பி அடிக்காதீங்க. நீங்க தேடி தேடி எழுதுங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு ஈஸியா புரியும் ஒரு விஷயம். ஓகே. டெஃபினிஷன் நீங்க எழுதிருவீங்க. நாளைக்கு ஒருக்கா நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நம்ம வந்து நாளைக்கு தியரி பார்ப்போம். இன்னைக்கு தியரி பார்க்க முடியாது. என்னென்ன தியரி இருக்குன்னு மட்டும் நான் இன்னைக்கு சொல்லிடுவேன். ஓகேவா? இப்போ தன்மைகள் பார்க்கலாம். கேரக்டரிஸ்டிக்ஸ்ன்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. கற்றலின் தன்மைகள் அப்படின்னு பார்க்கும்போது இது நிறைய தன்மைகள் சொல்லுவாங்க இல்லையா? இது வந்து ஒரு பர்பஸ்ஃபுல். இது வந்து ஒரு காரியமா தான் நம்ம ஒரு விஷயத்த வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? படிப்போம். ஒரு விஷயத்த கத்துக்கணும் அப்படின்னாவே, நம்மளுக்கு ஏதாவது தேவை இருக்கும், நீட் இருக்கும் இல்லையா? அதனாலதான் நம்ம வந்து ஒரு 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 விஷயம் ஒரு ஸ்கில் ஆகட்டும், அது எதுவா இருக்கட்டும், அதை வந்து கத்துக்குவோம் இல்லையா? சோ அதுதான் வந்து சொல்றாங்க. சோ கற்றல் அப்படிங்கிறது வந்து எல்லா உயிரினங்களிலுமே காணப்படுது அப்படிங்கிறது பார்க்கிறோம். கற்றல் அப்படிங்கிறது ரொம்ப தொடர்ச்சியா இருக்கு. அது வந்து கருவறையில இருந்து கல்லறை வரைக்கும் கற்றல் அப்படிங்கிறது வந்து இருந்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து உங்களுக்கு சிம்பிளா குடுத்திருக்கேன். இப்ப நான் சொல்ற பாயிண்ட்ஸ் எல்லாம் புக்ல இருந்து சொல்லிட்டு இருக்கேன். கற்றல் அப்படிங்கிறது வந்து உயிரினம் வந்து இருக்குது. கற்றல் அப்படிங்கிறது வந்து ரொம்ப தொடர்ச்சியா இருக்குது. சோ கருவறையில இருந்துமே கல்லறை வரை கற்றல் போயிட்டே இருக்கு. ஏன் அப்படின்னா அந்த குழந்தை வந்து வயித்துல இருக்கும்போது அவங்க அம்மா பேசுறது, அவங்களோட சவுண்ட் எல்லாமே லேர்ன் பண்ணிட்டு இருக்கோம். வெளிய வந்து அம்மா பேசுறது எப்படி, அப்பா பேசுறது எப்படி, எல்லாத்தையும் எப்படி நடக்குறாங்க, எப்படி சாப்பிடுறாங்க, எப்படி உட்கார்றாங்கன்னு எல்லாமே லேர்ன் பண்ணும் இல்லையா? சின்ன வயசுல இருந்து சாகுற வரைக்கும் ஒரு லேர்னிங் அப்படிங்கிறது இருந்துட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாரி ஒரு கற்றல் அப்படிங்கிறது வந்துட்டு பன்முகம் கொண்டதுன்னு சொல்றாங்க. ஓகே. மல்டிபிள்ன்னு சொல்றாங்க. நிறைய பன்முகங்கள் வந்து கற்றல்ல இருக்கு. அதே மாரி வந்து கற்றல் அப்படிங்கிறது வந்து ஒரு பல்வேறு விஷயங்கள், பல்வேறு கற்றல்ல இருந்து ஒருங்கிணைந்தது தான் ஒரு கற்றல் அப்படிங்கிறது சொல்றாங்க. சோ இதெல்லாமே கொஞ்சம் ஈஸியான விஷயம் தான். இதெல்லாம் நீங்க ஒருக்கா ரீட் பண்ணி பார்த்தாவே தெரியும். கற்றல் அப்படிங்கிறது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் அனுபவங்களால் விளைவது. கற்றல் அப்படிங்கிறது அனுபவங்களால் விளைவது அப்படின்னு சொல்றாங்க. சோ அதையும் நீங்க கொஞ்சம் நோட் பண்ணிக்கலாம். லேர்னிங் அப்படிங்கிறது growth. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இண்டிவிஜுவல் சோசியல் இல்லையா? அது வந்து லேர்னிங் அப்படிங்கிறது தனியாலாவும் இருக்கலாம், இல்ல சொசைட்டியாவும் இருக்கலாம் அப்படிங்கிறதும் சொல்றாங்க. அப்புறம் வந்துட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா, கற்றல் என்பது பிறரால் அளிப்பது அன்று. சுய அனுபவங்கள் வாயிலாக ஒவ்வொருவரும் முயன்று அடைவதுதான் அப்படிங்கிறதுதான் சொல்றாங்க. ஓகே. ஒருத்தர்னால தான் வந்து லேர்னிங் அப்படிங்கிறது கொடுக்க முடியாது. ஒருத்தருமே வந்து செல்ஃபா வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி அது மூலியமா அவங்க முயன்று ஒரு விஷயத்த வந்து கத்துக்கிறாங்க அப்படின்னா அதுதான் கற்றல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெஃபினிஷன் கொடுக்குறாரு நாகராஜன். சோ இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப முக்கியமா தான் இருக்கும். சோ இதை பார்த்துக்கோங்க. நாகராஜன் இந்த ஸ்லைடு விஷுவல் ஆகுதுங்களா? இந்த ஸ்லைடு விசிபிள் ஆகுதா? இல்ல மேடம். இப்போ ஆகல மேம். இப்போ ஆகுது மேம். வருது மேம். ஒரு புக் பேஜ் மாதிரி வருது மேம். வருது. விசிபிள் ஆகுதா? ஓகே. இதை நீங்க என்ன பண்ணுங்கன்னா நோட்டு போட்டு எழுதணும். எழுதினா மட்டும்தான் இது ஞாபகம் இருக்கும். நீங்க வந்து எழுதலைன்னா எதுவுமே ஞாபகம் இருக்காது. நான் அனுப்புற பிபிடி எல்லாத்தையுமே ஓரளவுக்கு நோட் போட்டு எழுதிருங்க. அதுல எக்ஸ்ட்ரா கிளாஸ்ல சொல்ற விஷயத்தையுமே நீங்க வந்து எழுதிட்டு வர்றது எல்லாமே கொஞ்சம் பெஸ்டா இருக்கும். ஓகேவா? ஓகே. இப்ப கற்றலின் 2 கோட்பாடுகள் 2 கோட்பாடுகள் இருக்கு. சரி, கோட்பாடுகள்ல வந்து 2 பிரிவுகள் இருக்கு. ஓகேவா? கற்றல் கோட்பாட்டுல வந்து 2 பிரிவுகள் இருக்கு. அதாவது லேர்னிங் தியரிஸ்ல வந்து 2 டைப்ஸ் இருக்கு. ஓகே. ஃபர்ஸ்ட் டைப் என்ன அப்படின்னா தூண்டல் துலங்கள் அதாவது எஸ்ஆர் தியரின்னு சொல்லுவாங்க. அதை வந்து தூண்டல் துலங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. 2வது என்ன அப்படின்னா அறிவுப்புல கோட்பாடுன்னு சொல்லுவாங்க. அதை வந்து சாரி ஃபீல்டு தியரின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்ப அறிவுப்புல கோட்பாடு அப்படின்னு பாத்துட்டீங்க அப்படின்னா கெஸ்டால்ட் தியரி, கெவிஸ்லியன் தியரி, டால்மனின் தியரி இவங்க எல்லாமே வந்து அறிவுப்புல கோட்பாட்டுக்குள்ள வருவாங்க. இதுவே எஸ்ஆர் தியரி பாத்தீங்க தூண்டல் துலங்கல் கோட்பாட்டுல பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட தான்டெக், பாவ்லோ வருவாரு, ஸ்கின்னர் வருவாரு. இவங்க 3 பேருமே வந்துட்டு இப்ப தான்டெக் அப்படின்னா ஒரு இதை வச்சு பஸ்டல் பாக்ஸ் வந்து பூனையை வச்சு ஒரு பாக்ஸ்குள்ள அடைச்சு தான்டெக் பண்ணியிருப்பாரு. எனவே பாவ்லோன்னு பாத்தீங்கன்னா நாயை வந்து கட்டி வச்சு சாப்பாடு பெல் அடிச்சு சாப்பாடு போடுறது பாவ்லோ பண்ணியிருப்பாரு.
ஸ்கின்னர்னு பாத்தீங்க அப்படின்னா எலிய வந்து ஒரு பாக்ஸ்குள்ள அடைச்சு வச்சு ஒரு பசல் மாதிரி வச்சு என்ன வந்து அப்படி பாக்குறது ஸ்கின்னர் வருவாரு. கெஸ்டல் தியரி பாத்தீங்க அப்படின்னா ஒண்ணும் இல்ல, நமக்கு வந்து இந்த உங்களுக்கு நான் ஒரு பர்செப்ஷன் உங்களுக்கு ஒண்ணு காட்டேன். முழுமை காட்சின்னு ஒண்ணு சொன்னோம் இல்லைங்களா? முழுமை காட்சின்னு ஒண்ணு சொன்னேன். அதுதான் வந்து கெஸ்டாலோடது. முழுமை காட்சி கோட்பாடு அப்படின்னு முழுமை காட்சி ஒரு லா வந்து ஒண்ணு பார்த்தோம். சோ அதுதான் வந்து கெஸ்டால். அதாவது ஒரு விஷயத்த வந்து எப்பவுமே நம்ம முழுசா தான் பார்க்கணும், பாதியா பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி கர்ட்ஸ் லிவின்ஸோடதும் ஒரு தியரி இருக்கு, டால்மெனோடதும் தியரி இருக்கு. இது எல்லாத்தையுமே நம்ம டீப்பா இதுல இருந்து தாண்டே காப்போம். இவங்க 3 பேர்ல இருந்து கண்டிப்பா இந்த கெஸ்டலும் எடுத்துக்கோங்க. அந்த 4 பேர்ல இருந்து கண்டிப்பா அப்ளிகேஷன் கொஸ்டின்ஸ் கண்டிப்பா வரும். ஓகேவா? நம்ம மாஸ்டர் எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி இவங்க நம்ம 3 பேர்த்தையுமே தெளிவா 4 பேரையுமே தெளிவா பார்க்கணும். ஒரு ஸ்டெப்ஸ்ல இருந்தும் கொஸ்டின்ஸ் வரும், ஒரு டைப்ல இருந்தும் கொஸ்டின் வரும். அதுல வந்து நீங்க அப்ளை பண்றது, இப்ப இந்த தியரியை வந்து நீங்க எப்படி மாணவர்கிட்ட அப்ளை பண்றீங்க, அதுல ஏதாவது நெகட்டிவ் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் இந்த தியரிஸ்ல இருந்து கண்டிப்பா எதிர்பார்க்கப்படும். இந்த தியரிஸ்ல இருந்து கண்டிப்பா உங்களுக்கு 2 கொஸ்டின் அது 3 கொஸ்டின் கண்டிப்பா கொஸ்டின் பேப்பர்ல இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கிளாஸ்ல இதெல்லாம் பார்க்கலாமா? இன்னைக்கு பார்த்த கிளாஸ்ல ஏதாவது டவுட் இருக்கா? நோ மேம். Am I audible? வாய்ஸ் ஆடிபிளா இருக்கா? நான் என்ன Yes, சொன்னேன்? ma'am. யாருமே ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. எஸ் மேம், ஆடிபிளா இருக்கு மேம். ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸ்ல கற்றல் கோட்பாடுல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். சோ இது வரைக்கும் பார்த்த டவுட் இருக்கான்னு கேக்குறேன். ஓகே மேம், நோ டவுட் மேம். ஓகே, இப்போ அசைன்மெண்ட் என்ன நோட் பண்ணிட்டீங்கல்ல? ஆமா பண்ணிட்டேன் ma'am. அசைன்மெண்ட் நீங்க பண்ணிட்டு நான் உங்களுக்கு பிடிஎஃப் வந்து ஷேர் இப்போ கிளாஸ் முடிச்சோனமே நான் இந்த பிடிஎஃப் ஷேர் பண்ணிடுறேன். சோ வந்து நீங்க நாளைக்கு வரும்போது இதை வந்து ரைட் பண்ணிடுங்க. இந்த பேஜ் ரைட் பண்ணிட்டு வந்துருங்க. அதே மாதிரி மாஸ்டரோட டயக்ராமையும் வந்துட்டு நோட்ல போட்டிருக்கணும். மாஸ்டரோட டயக்ராமையும் சேர்த்து போட்டோ எடுத்து அனுப்புங்க. ஓகேவா? தியரி அதாவது Okay, ma'am. டெஃபினிஷனும் மாஸ்டரோட தியரியோட டயக்ராம், ஓகேவா? அது ரெண்டையுமே வந்து போட்டோ எடுத்து நாளைக்கு அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணுங்க. நாளைக்கு வந்து தியரிஸ் ஆஃப் லேர்னிங் தியரிஸ் பார்க்கலாம். ஓகேங்களா? கற்றல் கோட்பாடுகள் நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, வைண்ட் அப் பண்ணிக்கலாமா? Okay, ma'am. ஓகே Thank you, ma'am. ஓகே, தேங்க்யூ. டவுட் இல்லாதவங்க வைண்ட் அப் ஆயிக்கலாம். தேங்க்யூ சோ மச். டவுட் இருக்கிறவங்க ஹோல் ஆகி ஏதாவது கொஸ்டின் கேட்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் நான் வெயிட் பண்றேன். ஓகே, மத்தவங்க வெளியே போய்க்கலாம் டவுட் இல்லைன்னா. தேங்க்யூ சோ மச் மா. Future Vision Study Center, 2nd floor, AVK Maruti Plaza, opposite Hotel Lakshmi Prakash, SKS Hospital Road, New Bus Stand, Salem 4. For contact 90420 30163 and web address www.futurevision.ias.com.